ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஃபோட்டோஷாப்பில் பல காலமாக கட் பண்ணுறதுக்கு பென் டூலை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துட்டா கூட அதுக்கு காசு பே பண்ணுற மாதிரி இருக்குது. காசு இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா கூட அது டஃப்பான விஷயமா தான் இருக்குது. ஸோ ஈஸியாக அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதுக்கு எந்த ஆப்பும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. நார்மலாக வந்து விண்டோஸில் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிற ஃபோட்டோஸில் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட் ஆப்ஷனை போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஓப்பன் பண்ண ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுக்கான நிறைய டூல்ஸ் வந்து இருக்கும். அதில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தா ரிமூவ் பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டு சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்து பிஎன்ஜி அப்படிங்கிற ஆப்ஷனில் அதை ஃபார்மெட்டில் அதை வந்து நம்ம சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ண பிறகு அதோடைய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த ரிமூவ் ஆன பேக்ரவுண்ட் உள்ள அந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம போட்டோம்னா பேக்ரவுண்டே இல்லாமல் அந்த பிக்சர் வந்து வரும். இது வந்து எடிட்டிங்கில் ஒரு ஈஸி வே அப்படின்னு சொல்லலாம். இது ஃபோட்டோஷாப் அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னு சொன்னால் ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபெதர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த கட்டே தெரியாத அளவுக்கு மங்களாக்கி கட் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இது இல்லை. அப்படின்னா கூட சின்ன சின்ன எடிட்ஸை பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த ஆப்ஷன் இருக்கும். விண்டோஸ் யூஸ் பண்ணுற நிறையா பேருக்கு இந்த ஆப்ஷன் தெரிஞ்சிருக்காது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாட்டியும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.